ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எதுக்கு இந்த வீடியோனா, நான் வந்து இந்த ஸ்கின் கேர் வீடியோவில் வந்து நைட் க்ரீம் அப்படின்னு ஒன்று போடுறேன். சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு, 7 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேனா. இத்தனைக்கும் அந்த க்ரீமை காட்டி நான் வீடியோவே போடலை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நேற்று தான் முடிஞ்சுது. நம்ம அக்கா பொண்ணுக்கு வந்து சடங்கு முடிஞ்சிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அதனால தான் வந்து எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தேன். நான் கொடுக்காதவங்களும் இன்னொரு கமெண்ட்ஸில் இருக்க நம்பரை பார்த்தலாம் எனக்கு வந்து நிறைய மெசேஜ். கிட்டத்தட்ட இப்போ வந்து 217 பேர் நம்மக்கிட்ட நைட் க்ரீமு கிளென்சிங் மில்க் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு 5 பேர்கிட்ட அனுப்பியிருக்கேன். மற்றவங்க எல்லாம் வந்து இந்த வேலையாக இருந்துச்சா, சனி ஞாயிறு இன்றைக்கி ஃபுல்லாக பிஸியாக, அதனால் அனுப்ப முடியல. இத்தனைக்கு எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் என் வீடியோ அதில் வந்து 3/4 பேர் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தான் புக் பண்ணாங்க. எல்லாருமே ஜிபே நம்பர் வாங்கி பேமெண்ட்டை அனுப்பி விட்டாங்க. வேறு எந்த டவுட்டுமே, இந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் கேட்பாங்களா, அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ரொம்ப ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி அவ்வளோ கேஷுவலாக பேசி ஆர்டர் உடனே ஜிபேக்கு சென்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க, பேமெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி முக்கியமான வேலை என்னென்னா, வந்த பார்சலை போய் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்களா, சோஃபாவில் தெரியுதா, அதுதான் போயிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட வந்து 10,000 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கி இப்போ வந்திருக்கு. 217 பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் வீடியோவில் அந்த க்ரீமை காட்டக்கூட இல்லை சரியா, அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம என்னை நம்பி வாங்குறீங்கல்ல, சூப்பர். நான் சொன்னதை நம்பி சூப்பராக ரிசல்ட் இருக்கும். எல்லாருக்குமே நான் வந்து பார்சல் பண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. நாளைக்கு போயிட்டு எல்லாத்தையும், நாளைக்கு காலைல தோரணமலை முருகன் கோயிலுக்கு போகிறேன். அவரை போய் சாமி கும்பிட்டு அவரை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. பார்த்துட்டு வந்துட்டு நாளைக்கு எல்லாருக்கும் பார்சல், பகல் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து இன்னொன்று என்னென்னா, பேப்பர் இங்கே தான் இருக்கும், எழுதி வச்சுருக்கேன். எல்லோரும் பேமெண்ட் பண்ண அவங்க பேர், ஊர், என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபோனில் போய் தேடிட்டு கிடக்கணும் இல்லையா, அதனால் பேமெண்ட் வர அவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப நான் எழுதி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் இருந்து பார்சல் பண்ணி நாளைக்கு போட்டுருவேன். எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர் அந்த மாதிரி தான் போடுறேன். எல்லோரும் கொரியர் சார்ஜோடு சேர்த்து தான் போடுறாங்க. சொல்லிடுறேன், 70 rupees சேர்த்து தான் போடுறாங்க. உங்கள் அன்புக்கும் நம்பிக்கைக்கும், அன்புனா என்ன, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நான் ஆல்ரெடி 4-5 பேருக்கு அனுப்பியிருக்கேன். மற்ற எல்லாருக்கும் நாளைக்கு தான் அனுப்ப போகிறேன். இப்போவும் புக்கிங்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னுமே வந்து 263 மெசேஜ் நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. மணி எத்தனை, 10 மணி ஆகுது. இப்போ தான் நான் வீட்டுக்கே வந்திருக்கேன். அதனால் இனிமேல் தான் உட்காந்து பார்க்கணும். இன்னமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆர்டர்ஸு. எல்லாத்தையுமே எடுத்து எல்லாருக்குமே அனுப்பிடுவேன். இது வாங்கினவங்களும் ஆல்ரெடி இங்கேயே ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, எல்லாருமே அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லி மற்றவங்க ஆர்டர் போடுறாங்க. அப்படியும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க யூஸ் பண்ணி சொல்லி அவங்களும் இன்றைக்கி ஒரு பாப்பா மெனக்கிட்டு 3 நாளாக என்னையை வந்து ஃபோன் பண்ணி